ஃபியூச்சர் சயின்டிஸ்ட் போன எபிசோட்ல நம்ம சாப்பிடுற ஃபுட் எப்படி டைஜஸ்ட் ஆகும்னு பார்த்தோம்ல, அது பாடிக்கு எனர்ஜியும் கொடுத்துச்சு. ஆனா அந்த எனர்ஜி ஒர்க்காக நம்ம பாடிக்கு இன்னொரு பவர்ஃபுல் சிஸ்டம் தேவை, அதான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நம்ம பாடிக்கு ரொம்ப முக்கியமான சிஸ்டம். ஏன்னா நம்ம பாடிக்கு தேவையான ஆக்சிஜன் இதுல இருந்து தான் கிடைக்குது. நான் தான் ஆக்சிஜன். நம்ம பாடிக்கு தேவையான ஆக்சிஜன் உள்ள எப்படி போகுதுன்னு இப்ப பாப்போம். வாவ், நான் இப்போ நேசல் கேவிட்டிக்குள்ள வந்துட்டேன். இங்க இருக்க டைனி ஹேர்ஸ் டஸ்ட் ஃபில்டர் பண்ணுது. நான் இப்போ நேசல் கேவிட்டி தாண்டி கீழே டிராவல் ஆக்கிட்டு இருக்கேன். இதுதான் ஏர் லங்ஸ்க்குள்ள போகிற பிரீதிங் டியூப். நான் இப்போ ஃபேரிங்ஸ்குள்ள வந்துட்டேன். இங்க தான் ஃபுட்மோ ஏர்மோ பாஸ் ஆகும். இந்த எபிக்ளாட்டிஸ் ஃபுட் ராங் டியூபுக்குள்ள போகாம ப்ரொடெக்ட் பண்ணும். இதுதான் எனக்கு சரியான வழி. எபிக்ளாட்டிஸை தாண்டி நான் இப்போ லாரிங்ஸ்க்குள்ள வந்துட்டேன். இதுதான் லாரிங்ஸ், நம்ம வாய்ஸ் உருவாகும் இடம். இந்த ட்ராக்கியா காற்ற லங்ஸ் வர சேஃப்லி கொண்டு போகும். கீழே பாருங்க, இந்த ட்ராக்கியா 2 பிராங்கியா பிரியுது. ஒவ்வொரு பிரான்ச்சஸமும் ஒரு லங்குள் காற்றை கொண்டு போகும். ட்ரேஷியா இங்கே ரைட் மற்றும் லெஃப்ட் பிரான்ச்சஸ் ஆக பிரிகிறது. இப்போ நான் பிரான்ச்சஸ் வழியாக லங்குள்ள செல்கிறேன். இந்த பிரான்ச்சஸ் இன்னும் சின்ன சின்ன பிராங்கியோல்ஸ் ஆக பிரிக்கிறது. இந்த பாதை என்ன அல்வியோலி வரை கொண்டு செல்கிறது. இதுதான் அல்வியோலி, நுரையீரலின் நுண்காற்றறைகள். இங்கதான் முக்கியமான கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது. ஆல்வியோலியின் சுவர்கள் மிகவும் மெல்லியவை, அதனால் நான் எளிதாக ரத்தத்துக்குள் நுழைகிறேன். இங்கே இருக்கும் ஹீமோகுளோபினை நான் சேர்கிறேன். இப்போ நான் உடலின் எல்லா செல்களுக்கும் பயணம் தொடர்கிறேன். ஹீமோகுளோபின் என்னை சிஸ்டமிக் டிஷ்யூஸ் வரை கொண்டு வருகிறது. இங்கே நான் செல் மெம்பரேனை கடந்து சைட்டோபிளாசம்குள் நுழைகிறேன். இப்போது மைட்டோகாண்ட்ரியாவில் ஏடிபி சிந்தசிஸ் தொடங்குகிறது. இங்கே குளுக்கோசஸும் ஆக்சிஜனும் சேர்கின்றன. இவ ரியாக்ட் ஆகும்போது அதிகமான எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அந்த எனர்ஜியை தான் ஏடிபின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸில் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் வாட்டரும் உருவாகின்றன. இதுதான் செல்லுலர் ரெஸ்பிரேஷன். நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜன் இறுதியில் ஏடிபி என்ற எனர்ஜியாக மாறுகிறது. உன் பாடிக்குள் ஒவ்வொரு செகண்டும் அமேசிங் சயின்ஸ் நடக்கிறது. அடுத்த வீடியோவில் இன்னொரு ஃபேசினேட்டிங் பாடி சிஸ்டமை பார்க்கலாம். அதுவரைக்கும் கீப் எக்ஸ்ப்ளோரிங் சயின்ஸ்.